ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கிறோம். Otherwise, the quality will not be that much effective. The scholar says, if we want to extend the time of things, that's not wise. Within the available time, we have to make use of it productively and mindfully. அதுதான் எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும். தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்போடு அரவணைத்து அனைவரையும் வழிநடத்தி செல்லும் நமது செயலாளர் அம்மா அவர்களுக்கும் பணிநிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என் மொத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனர் ஐயா மற்றும் செல்லம்மாள் அம்மா அவர்களின் பாதங்களை வணங்கி வாழ்த்து மடலை வாசிக்கிறேன். திரு காமாட்சி, திருமதி பெரியக்கால் ஆகியோருக்கு தம புதல்வராக பிறந்தவர் இவர். இவரது பெற்றோர்கள் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டதாலோ என்னவோ இவருக்கு காட்டு ராஜா என பெயரிட்டுள்ளனர். 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பழையப்பாளையம் ராஜா மானிய துவக்கப்பள்ளியில் தன் பணியை துவங்கி ஜனவரி 2004ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 2026ஆம் ஆண்டு வரை சின்னக்கரமாவட்டி பாரதி மானிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர். இவரது பணிக்காலம் 23 ஆண்டுகள். ஓரிரு ஆண்டுகள் தவிர மீதி பணிக்காலம் முழுமையில் 2ஆம் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றியவர். அழகான கையெழுத்தை வகுப்பு குழந்தைகளுக்கு வடிவமைத்து கொடுத்தவர். குழந்தைகளிடத்தில் அன்பானவர். குழந்தைகளை அரவணைகளில் ஒரு தாய்க்கு நிகரானவர். அறிவுரைகளை வழங்கி அறிவுரையை வாரி வழங்குவதில் வல்லவர். இவர் என்றும் இளமை, எதிலும் புதுமை. வெள்ளிதோர் பள்ளியில் நடைபெறும் கூட்டு பிரார்த்தனையில் இவரை குரல் இனிமையாக ஒழித்தது. அதனால்தான் என்னவோ குழந்தைகள் அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றுள்ளார். அனைத்து ஆசிரியர்களும் இனிமையாக பேசுபவர். மற்றவர்களுக்கு உதவும் நற்குணம் கொண்டவர். செய்யும் வேலையை மன நிறைவுடன் செய்பவர். பாடல்கள் மூலம் மற்றவர் மனதை மகிழ்விக்கும் குணம் படைத்தவர். அவர் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று தன் குடும்பத்தாருடன் மகிழ்வுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வாங்கு வாழ வாழ்வோமாக. மன நிறைவுடன் பணி நிறைவு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரதி துவக்கப்பள்ளி ரெட்டிப்பட்டி சு தனலட்சுமி அவர்களின் வாழ்த்து மடல். கார்குடி கஸ்பம்பட்டி சுப்பிரமணியன் மருதாம்பாள் பெற்றெடுத்த அழகுமிகு ரத்தினமே தனலட்சுமி என்ற பெயர் பெற்ற பெருந்தகையே 1995இல் பணியேற்று 30 ஆண்டுகள் ஏற்றமுடன் பணியை சிறப்பாக செய்தவர். அனைவரிடமும் அன்பு, பாசம் மிக்கவர். பிறரது கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர். அமைதியின் மறு உருவம். தங்களின் முத்து போன்ற அழகான கையெழுத்து எப்பொழுதும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. கரும்பலகையில் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் ஓவியமாக திகழ்ந்தது மட்டுமல்லாமல் மாணவர்களின் கையெழுத்தையும் அழகாக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் போற்றத்தக்கவை. எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சளைக்காமல் புன்னகையுடன் அழகாக செய்பவர். அலுவலகம் சென்று அனைத்து வேலைகளையும் மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பவர். காலை உணவு திட்டம் ஆரம்பித்த நாள் முதல் இந்நாள் வரை மாணவர்களின் காலை உணவு மேற்பார்வை பணியை தினமும் பள்ளிக்கு 8 மணிக்கு முன்பாக வந்து பணியாற்றுபவர். பெற்றோரிடம் இணக்கமாக நட்பு கொண்டு தனது பெற்றோரின் மகாராணியாக தன் வாழ்நாளை கழித்தவர். குழந்தைகளின் மனதை கொள்ளை கொண்டவர். சுற்றுலா செல்வதில் மிகவும் ஆர்வம் உடையவர். தன் வகுப்பறையில் இயற்கையான முறையில் முதலுதவி பெட்டி வைத்திருப்பவர். கல்வி பணியில் நீங்கள் காட்டிய
அதே நேர்த்தியையும் அழகையும் உங்கள் ஓய்வு கால வாழ்விலும் காண வேண்டுகிறோம். உங்கள் கையெழுத்து போலவே உங்கள் வாழ்வில் அடுத்த கட்டமும் அழகாகவும் சீராகவும் அமையட்டும். பூரண உடல்நலத்தோடும் நீடித்த ஆயுளோடும் மன அமைதியோடும் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ இறைவன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன். నిజమేరా ఎవరో పాడుతున్నారు. வணக்கம். சாந்தி ஆசிரியை பாரதி துவக்கப்பட்டி ரெட்டிப்பட்டி வாழ்த்து மடல். சாந்தி கலகலப்பானவர், முத்துகாப்பட்டியின் முத்து, தலைநகர் சேலத்தில் வசித்தவர். புருஷோத்தமன் கோவிந்த் அம்மாள் தம்பதியரின் இளைய புதல்வி. பிறந்த வீடு புகுந்த வீடு இரு வீட்டிலும் உள்ள ஒற்றுமை. 3 பெண்கள் ஒரு ஆண் உள்ள குடும்பம். இவருக்கு 2 மகள்கள், ஒரு கொடியில் 2 மகள்கள். கணவர் ராதாகிருஷ்ணன் நடத்துனர், போக்குவரத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் பிஎஸ்சி கணிதம் படித்து பின்னர் ஆசிரியர் பயிற்சி பெற்று 1/11/1995 சரஸ்வதி மானிய துவக்கப்பள்ளியில் பணியேற்று 11/1/2002 பாரதி பள்ளியில் ஆர்வத்தோடு பணியாற்றி வந்தவர். யாரையும் விட வித்தியாசமாக செய்து முத்திரை பதிப்பவர். மாணவர்களுக்கு வழிபாட்டு கூட்டத்தில் நிறைய கருத்துக்களை வழங்கியவர். புதிய கருத்துக்கள் சிந்தனைகளை ஊக்குவிப்பவர். நகைச்சுவையாக பேசுபவர். ஆயக்கலைகள் 64 என்பார்கள். அனைத்திலும் கால் பதிக்கக்கூடியவர். நேர்த்தியாக எதையும் செய்வார். கதை கூறுவதில் வல்லல். ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் போட்டியில் தான் பங்கேற்று வெற்றியும் பெறுவார். கம்பீரமான தோற்றத்தால் மாணவர்கள் பயம் கலந்த மரியாதையுடன் பழகுவர். பணிக்கு வந்து சைக்கிள் கற்று ஸ்கூட்டர் ஓட்டி இன்று காரில் பயணிப்பவர். A to Z என்பார்கள். பெற்றோர் கூட்டம், பயிற்சியில் கலந்து கொள்வது, விழா நிகழ்ச்சி ஏற்பாடு, முக ஒப்பனை, மெதுவடை மாஸ்டர், சமையல் செஃப், புதி போடுதல், வினாடி வினாவை வியக்க வைக்கும் வகையில் நடத்துவார். திருமதி பூ சாந்தி அவர்கள் தனது ஓய்வு காலத்தை நன்முறையில் நல்ல உடல் நலமுடன் குடும்பத்தினருடன் மகிழ்வுடன் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. முன்னாடியே மேடம் சொன்ன மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா யாரை பிடிச்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டா இருப்பாங்க. எப்படியாவது அந்த வேலையை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற முனைப்பா இருப்பாங்க. எல்லா செயலையும் கரெக்டா செஞ்சிருவாங்க. நான் குறிப்பா எந்த வேலை சொன்னாலுமே என்னால முடியாது, செய்ய மாட்டேன், ஒரு நாள் கூட அப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தது கிடையாது. எல்லாம் சரிங்க சார், செஞ்சிருங்க சார் அப்படின்னாங்க. அதே மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த ஒரு திறமை அவங்களுக்கு மட்டுமே உண்டு. மற்றபடி ரொம்ப முன்சிரிப்பா யாரையும் பதச்சிக்க மாட்டாங்க. எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்வாங்க. இப்போ ரிட்டையர் ஆன 6 பேர்ல அதிகப்படியா ரிட்டையர் ஆனது எங்களோட ஸ்கூல்ல தான். அதனால எனக்கு கொஞ்சம் இவங்கெல்லாம் இவங்களோட இடத்தை அன்பு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டி பாரதி மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியை திரு ஆர் இலங்கணி அம்மா அவர்களின் பணி நிறைவு பாராட்டு மடல். காவிரி கரையில் ஆசிரியர் குடும்பத்தில் இருந்த விதைகள் துளிராய் தோன்றி செடியாய் வளர்ந்து இளமை மாறா இளங்கனியாக வளம் வந்து பெரிய தாராபுரத்தில் ஆசிரியராக பணியாற்றிய தானஸ் என்பவரின் கரப்பற்றி இல்லற வாழ்வில் இணைந்து நன்மக்களை பெற்றெடுத்து நல்லுள்ளமாக வாழ்ந்து கந்தற்பள்ளியில் உண்மை நலம் பெற வாழ்த்துகிறோம். பிரிவு நினைவுகளை மட்டுமே பெட்டியில் அடைத்துச் செல்லும் எம் இளங்கனியே பழகிய இடங்கள், சிரித்த முகங்கள், பசித்த நேரத்தில் மதிய உணவு எல்லாம்
வீரையா உங்கள் குரல் ஒலிக்கும். ஆண்டுதோறும் நோட்டு புத்தகங்கள் பரிவுடன் மாணவர்களுக்கு பாங்காய் வழங்கி மகிழ்ந்தீர். சமூக அறிவியலை சுமூகமாய் மாணவர்களுக்கு கற்பித்தீர். பொதுத் தேர்வில் 100கள் பல வென்றவரே, கல்வி கணவர் ஆலயத்தில் அறிவிக்கப்படாத தர்மகர்த்தாவாய் கருத்துடன் பூஜைகள் செய்கிறே. ஊரக திறனாய்வு தேர்வில் மாணவர் பல உதவித்தொகை பெற உறுதுணையாய் நின்றவரே, மேப் நடத்துவதில் மேதையானவரே, ஆண்டுகள் பல ஓடினாலும் முன்னாள் மாணவர்கள் தேடி வந்து பாராட்டும் திறன்மிக்கவரே, உங்கள் நினைவழக வகுப்பறைகளிலும் வராண்டாவிலும் புலவிக் கொண்டிருக்கும். உங்களுடன் என்றும் மாணவர் உலகில் கிடைத்து நிற்கும். திட்டமிடுதலிலும் ஆலோசனை நடத்துவதிலும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதிலும் ஆலயங்கள் பல தேடிச் சென்று தரிசனம் செய்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. உங்கள் அனுபவ அறிவுக்கு என்றும் ஓய்வில்லை. இல்லத்தரசுடன் இணைந்து இல்லத்தில் மகிழ்ந்து இனிவரும் நாட்களை இன்பமாய் கழியுங்கள். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ வாழ்த்துகிறோம். பணி நிறைவு திருநாளில் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். புன்னகை, உற்சாகம் நிறைந்த வகுப்பறைகள், குறையில்லாத சிரிப்புகள், குறிப்புகள் செய்யும் நண்பர்கள், பழகிய மனங்கள், பழகிய இடங்கள், கொண்டாடிய நாட்கள், ஊடகங்கள் அனைத்தும் இனிய நினைவுகளாகட்டும். நீண்ட ஆயுளும் குன்றாத உடல்நலமும் சட்டமுடன் அருளட்டும். யாம் கண்டு ரசித்த தங்கள் வதனத்தின் புன்னகை என்றென்று குறையாமல் இருக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு அஃபெக்ஷன் ஷேர் பண்றது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுடைய பள்ளி நிர்வாகத்துக்கும் மற்ற பள்ளிக்கும் ஏராளமா இருந்திருக்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நினைச்சுப்பாரு, உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய உழைப்பு கொஞ்சமா, உங்களுடைய பினான்சியல் சப்போர்ட் கொஞ்சம் நான் நினைச்சுக்கிறேன். இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணல, குடும்பமே இது மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பக்குவம் உள்ளவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டேஜோட கேட்ட டக்குன்னு சொல்லுவாங்க, என்னப்பா இலங்கையை மறக்கவே முடியாத ஒரு விஷயம். சித்ரா கரெக்டா சொல்லுவீங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பெரிய கேக் கொண்டு சொல்லுவோம். நல்ல டேஸ்டியான கேக், நல்ல ரிச்சான கேக், ரொம்ப பாசத்தோட உண்மையான அடிமனத்திலிருந்து அந்த கேக் வரும். அடுத்து கிறிஸ்துமஸ்க்கு நாம் அவங்களை நினைச்சு போய் அந்த கேக் மிஸ் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கிறேன். நீங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட குழந்தைகளோட குழு கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா எல்லாத்தோட நல்லா வாழணும் வாழ்த்துக்கிறேன். ஏகேஎம்ஸ் இன்னைக்கு எல்லாத்துலேயும் எனக்கு ஸ்பெஷல். ஏன் அவர் ஸ்பெஷல்னு சொன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 30 வருஷமா இங்கே இதே ஹாஸ்டல்ல இருந்து ஒவ்வொரு இன்ச்சா நான் அவரை பார்த்து பூரிச்சு வளர்ந்த ஏகேஎஸ் அவரு. எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவரே சொன்ன மாதிரி தான் அறிவுரை அண்ட் தென் தர்மகர்த்தா உழவார பணி அவர் சொல்றாரு இருந்தது. அண்ட் தென் பெஸ்ட் அகாடமிஷியன், அதில் மாற்றுக்கிறதே பெஸ்ட் அகாடமிஷியன். என்ன ஸ்டேஜ் மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வார். சவுண்ட் சிஸ்டம் பார்த்துருந்தாரு. அது என்னமோ தெரியல, தினம் சொல்ல முடியாது. அடிக்கடி எனக்கு அவருக்கும் ஃபைட் வரும், நல்ல சண்டை வரும். அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆயிடுவோம். அந்த சண்டையை அவர் மனசுல எடுத்தாலும் என்னவோ தெரியல, நான் எடுத்துக்கிட்டதே இல்லை. என்ன சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு அந்த சண்டைகளை எடுத்துக்கிட்டது மாதிரியே எனக்கு தெரியல. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். என்ன அவர் எனக்கு உரிமையை கொடுக்க தெரியல. எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு ஒன்று பண்ணுவேன். அது ஏன் அந்த அந்நியோன்னு எனக்கு தெரியல. அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய வளர்த்தி, குழந்தைய படிக்க வச்சு, வீடு கட்டி, அண்ட் தென் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கவர்மெண்ட் வேலை கிடைச்சு, இத்தனையும் நாங்கள் பார்த்து பூரிச்சு போய் கிட்ட நிகழ்வுகள். அதனால தான் நான் அவரை
ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு குறை மட்டும் உண்டு அவர்கிட்ட. என்ன குறைன்னு சொல்கிறீங்களா சார்? ஐயோ, போகும்போது குறை சொல்லி நான் கெட்டது ஏன் கோவப்படுவீங்களா? அவரே சொல்கிறேன்னா அதை சொல்லலை, கோவப்படுவீங்கிறாரு. ஆனால் தாத்தாவாக்கி எனக்கு இருக்கணும்னு நினச்சேன். அந்த ஒரு குறைக்கும் இப்போ இன்னும் தாத்தா ஆகவேங்கிற மாதிரி இருக்குது. மனுஷங்க எல்லாருமே குறையும் இருக்கிறவங்களும் சேர்ந்தவங்க தான். இப்போ எல்லாம் நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம். ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய ஏஜ் வந்துருச்சு. யாரையும் திருத்தணுங்கிற முயற்சியை விட அவங்கவுங்கள அப்படி அப்படியே எடுத்து ரசித்து அவங்கவுங்கள அப்படி அப்படியே எடுத்து வாழ்க்கை கொண்டா தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ், உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை உடல்நலத்தோடு நல்லா இருக்கணும்னு வாழ்க்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் பாரதி ஸ்கூலோட கேட் என்னைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் அடிக்கடி வரணும். வாழ்த்துக்களோடு நன்றி. அவர்களை வணங்கி அன்பிற்குரிய டாக்டர் சார் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் இருபால் தலைமை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், இன்றைய விழாவின் நாயகர்கள் அவர்களின் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்று நாம் பள்ளியின் மிக முக்கிய மாணவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்கள் மக்களுக்கும் இன்று ஓய்வு விழாவில் கலந்துள்ள அந்த ஆசிரியர் அவர்களுக்கும் அவரது உறவினர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செயலர் அவர்கள் கூறியது போல் இன்று இவர்களுக்கு ஓய்வு பெறும் பாராட்டு விழா, பிரிவு விபச்சார விழா என்ற போர்டு இல்லை. இவர்கள் இத்தனை காலம் பணியாற்றிய காலம் நினைவு கூடிய நாள் கொண்டு இன்று வெற்றிகரமாக பணியறிவு பெறும் மாமணிகளை உங்களோடு அமர்ந்து பேசிய தருணங்களும் வகுப்பறை அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொண்ட வினாடிகளும் கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உழைத்த உழைப்பும் எங்கள் நெஞ்சில் என்றும் பசுமை மாறாத நினைவுகளாய் நிறைந்திருக்கும். ஆசிரியர் பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறலாம், ஆனால் இந்த சமூகத்தின் இதயங்களிலிருந்து உங்களுக்கு என்றுமே ஓய்வில்லை. நீங்கள் கரும்பலகையில் எழுதிய எழுத்துக்கள் அழியலாம், மாணவர்களின் வாழ்க்கை பாதையில் நீங்கள் எழுதிய பாடம் என்றுமே அழியாது. வாழ்க உங்கள் கல்வி கொண்டு, வளர்க உங்கள் நல்ல ஆரோக்கியம். இனிவரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். நன்றி உரை நவில நன்றியோடு வந்துள்ளேன். பாரதி பள்ளி நீங்கள் கடந்து வந்த பாதை வாழ்க்கை பாடத்திற்கு பல விதத்திலும் பயன் கொடுக்கும் என்பது திண்ணம். When there is an end, there will be a new start. So, we confirm that
தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக. தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக. கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. பொன்மகளே வருக, நீ வருக.